இந்த கார்த்திகை மாதம் முதல்ல ஆரம்பிச்சிலேருந்து எல்லாருமே ஐயப்பமார்கள்லாம் மாலை போட்டுண்டு ஐயப்பனுக்கு 48 நாள் விரதம் இருந்து அந்த மகர ஜோதியை தரிசனம் பண்ணுவாள். இதற்கு என்ன சாஸ்திரோத்தமான என்ன ஐதீகம்னு சொன்னால், இந்த கார்த்திகை மாதங்கிறது காலபுருஷனுக்கு 8வது இடம் தான் விருச்சிக மாதம். அதாவது மேஷம்தான் தலை, ரிஷபம்ங்கிறது முகம், கழுத்து, மிதுனம் தோள்பட்டை, கடகம் மார்பு, இப்படி வந்துட்டே இருக்கும். வருஷம் வரும்போது அந்த விருச்சிகம் என்பது தான் மூலாதார ஸ்தானம். அந்த மூலாதார ஸ்தானத்தில் தான் இந்த கார்த்திகை மாதம் வரும். அங்கே ஆத்மகாரகமான சூரியன் வருவான். அப்போ இந்த மூலாதார ஸ்தானத்தில் வரும்போது தான் நம்மளுடைய குண்டலினி சக்தி விழிப்புறும். அந்த ஆத்மகாரம் வந்த உடனே அப்போ அந்த ஆத்மா அந்த மூலாதார ஸ்தானத்தில் வந்து இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவை மூலாதாரத்திலேருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அனுபவரகம், அநாகதம், விசுத்தி ஆகியங்கிற சக்கரத்தில் போனால் அந்த சக்கரத்தில் வந்து ஜோதியோட ஐக்கியமாகலாம். அப்போ அந்த பரமாத்மாவோட அதனால தான் அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்தால் அவளுக்கு அந்த மூலாதாரத்தில் அந்த மூலாதார ஆத்மசக்தி, ஆத்ம பலம் அவளுக்கு ரைஸ் ஆகி குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தையோட கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, அவளுக்கு அந்த ஆத்ம பலம் வந்துருதுன்னு சொன்னால் அவள் வாழ்க்கையில் எல்லா விதமான நிலையில் அடையலாம். அப்போ அந்த 18 படியை தாண்டி அந்த பெருவி பாதையில் போய் அந்த 18 படி தாண்டி 48 நாள் கழித்து அந்த ஜோதியை காணலாம், அந்த இறைவனுடைய அருளை பெறலாம்.